என்னப்பா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சமையல் இருந்து பார்க்கலாம். பாருங்க, சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு தயாரா இருக்கிறது. சாப்பாடு தட்டில் போட்டுடலாம். இன்னைக்கு அருமையாக சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு சூப்பராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். பாருங்க, பருப்பு உருண்டை குழம்பு, கத்திரிக்காய் அதில் போட்டிருக்கேன். கத்திரிக்காயை ஒன்று தூக்கி இதில் போட்டுடலாம். உருண்டை ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அடுத்தது எப்பயும் போல் அம்மா வீட்டில் ரசம் பாருங்கள், முட்டைக்கோசும் அவரைக்காவும் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன். நைட்டுக்கு ஒரு தடவை பொரியல் வேறு ஏதோ ஒன்று பண்ணணும், ஆனால் இது 2 பேர்த்துக்காக சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். அடுத்தது மாம்பழம் 2 எடுத்து அப்படியே தட்டில் தூக்கி வச்சிடலாம். எப்பயும் போல் அம்மா வீட்டில் பாருங்கள், நேற்று தயிர் உரைய வச்சது நேற்று சாப்பிட்டோம், மீதி இருந்தது இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். ஒரு முக்கியமாக ஒரு உறவுகளுக்கு சொல்கிறேன், நான் கமெண்டில் போட்டிருந்தாங்க, நீ இந்த கிழவிக்கு எதுக்கு இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஓவர் மேக்கப்பு, உனக்கு டான்ஸ் எல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. எத்தனையோ யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க நீங்கள். சுருளை எடுத்துக்கிட்டு கண்மையை வச்சுக்கிட்டு ஏன்னா லோகி போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு முடியை வெட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் சாமி பக்தியோட நல்ல குடும்ப பொம்பளையாக நாங்கள் வந்து இடுப்பை காமிச்சிக்கிட்டு இந்த மாதிரி லோகி பண்ணிக்கிட்டு செக்ஸியாலாம் நாங்கள்லாம் வீடியோ போடல, கௌரவமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கு உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டாருங்க. நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்லாம் போடாதீங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி பிறந்தநாள் திருநாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பாய்.